அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக டிஎன்பிசியில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நம்ம வந்து ஆஃப்லைன் வந்து 7 பிரான்ச்சஸ்லையும் கண்டக்ட் பண்ணோம். அது போக நம்ம ஆன்லைனில் வந்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இப்போது அடுத்ததாக நம்ம ஆன்லைனில் புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். என்ன பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4G ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். இந்த 4G ஆன்லைன் கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெட்டீரியல் கிளாஸுக்குன்னு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுபோக டெஸ்ட்டு பேட்சும் இதில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கோம். சரிங்களா? இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து மே 7ஆம் தேதியிலேருந்து இந்த கிளாஸ் கம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சுரேஷ் பாடசாலை நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி நேரில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க, நேரில் வந்து டெஸ்ட்டு போட முடியாதவங்களுக்காக நம்ம இந்த ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வேக்கன்சிஸ் அப்படின்றது வந்து 3935+ வேக்கன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்போ லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th மே இது வந்து கடைசி டேட், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்ட்டு டிஎன்பிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோக டெஸ்ட்டு என்னைக்கு அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாட்கள் வந்து இந்த தேர்வுக்கான டைம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது ஆஃப்லைனில் வந்து படிக்க முடியாதவங்க, ஆஃப்லைன் வந்து டெஸ்ட்டு போட முடியாதவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த 4G ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறோம். கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அச்சீவர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து டெஸ்ட் பேட்சோட முக்கியத்துவம் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் இவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ண அதனால தான் கிளியர் பண்ண வச்சேன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வழக்கமாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சீரியஸோட அப்ஸ்ட்ராக்ட் நம்ம தமிழ் 100 மார்க் கொடுத்துருப்பாங்க, ஜிஎஸ் வந்து 75 மார்க்கு, ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து 25 மார்க், டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ தமிழுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்க்கு 21 டாபிக் டெஸ்ட், ஆப்டிடியூட் ரீசனிங்கு 13-7 அப்படின்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து 2 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆப்டிடியூட் ரீசனிங்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓவராலாக மார்க் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 23 டெஸ்ட் வந்து நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பார்ட் A 100 மார்க்கில் வந்து எந்தெந்த பகுதிக்கு வந்து எவ்வளோ மார்க் கேட்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இலக்கணத்தில் 25, சொல்லகராதியில் 15 கொஸ்டின் கேட்க போகிறாங்க, எழுதும் திறனில் 15 கொஸ்டின், கலை சொற்களில் 10 கொஸ்டின், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் வந்து 15 கொஸ்டின், எளிய மொழிபெயர்ப்பில் வந்து 5 கொஸ்டின், அப்புறம் கடைசியாக இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின் அப்படின்ட்டு சிலபஸ்லேயே இந்தந்த பகுதிகளில் வந்து இவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறதுல இலக்கணத்தில் வந்து ஒரு 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், சொல்லகராதியில் 4, எழுதும் திறனில் 2, கலை சொற்களில் 3, அதே மாதிரி ஒவ்வொரு இதாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மட்டும் 2 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி அடுத்து ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் வந்து 15 கொஸ்டின் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க சிலபஸில். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் வந்து 20 கொஸ்டின் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 கேள்விகள், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா நேஷனல் மூவ்மெண்ட் வந்து ஒரு 10 கேள்விகள், ஜாகிரஃபிலேருந்து ஒரு 5 கேள்விகள், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கேள்விகள். இதற்கான டெஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எவ்வளோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த அப்ஸ்ட்ராக்டில் இருக்குது. அதே மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 2 கண்டக்ட் பண்ண போகிறோம் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு 1, அதே மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 1. இதே வந்து நம்ம கொடுத்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தேர்வுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 23 தேர்வுகள் இருக்குது. ஒவ்வொரு தேர்வுக்கும் 200 கேள்விகள் நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். ஷெடியூல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 7 மே 2025. இதில் வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் ஒரு சில பகுதிகளும், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் ஒரு சில பகுதிகளும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகளும் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும்
கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சோன்னா ஹோம் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணுறோம். ஹோம் டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்சிஆர்டி பேஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக ஒரு 50 கேள்விகள் இல்லை 100 கேள்விகள் அடிப்படையாக கொண்டு உங்கள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் டெஸ்ட் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி சனிக்கிழமை. 7ஆம் தேதி டெஸ்ட் அப்படின்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி உங்களுக்கு டைம் இருக்கும். அடுத்து 10ஆம் தேதி வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 2 நாள் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுலேயும் பாருங்கள், பாலிட்டியில் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்டில் வந்து 4 டெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து 2ஆம் நம்பர் டெஸ்ட்டில் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டியில் இருக்குது. இதில் உள்ள சப் டாபிக்ஸ்லாம் வந்து வச்சு நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 23 தேர்வுகள் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கோம். கடைசி எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட், ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஜூலை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். 7 ஜூலை கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 9 ஜூலை வந்து நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கோம். 12 ஜூலை சனிக்கிழமை வந்து ஒரிஜினல் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், தப்பை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் தேர்வு தொடர் அப்படின்ட்டு நம்ம அச்சீவர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நம்ம சார் சுகேஷ் சார், கனிமுருகன் சார்லேருந்து எல்லாருமே இந்த தேர்வு தொடரோட முக்கியத்துவத்தை பற்றி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ், குரூப் 4க்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற சுரேஷ் பாடசாலை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.